வாழ்க்கையில எனக்கு மட்டும் எதுவுமே நல்லதாவே நடக்கல. என்ன ட்ரை பண்ணாலும் ஃபெயிலியர் தான், எங்க பார்த்தாலும் ஃபெயிலியர் தான் அப்படின்னு நினைக்கிற பர்சனா நீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. அதாவது நான் ரெண்டு விஷயங்கள் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, நம்பர் 1 வந்து பிலீவ் இன் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே நம்புறது. செகண்ட் ஒன் வந்து லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ், நம்ம ஃபெயிலியர்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம். செகண்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிலீவ் யோர் செல்ஃப், அதாவது நம்மளே நம்புறது. நம்ம ஆள் மனசுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. நீங்க என்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலுமே நீங்க வந்து, அதாவது என்ன சொல்றது, நம்ம வந்து ஃபெயிலியர் ஆயிடுவோம், நம்ம வந்து சக்சஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கும் போது நான் கண்டிப்பா 100% 200% சக்சஸ் ஆவேன், அந்த ஆள் மனசுல பதிவாயிரும். சக்சஸ் அந்த வேர்டு, கண்டிப்பா சக்சஸ் ஆகுவீங்க. அதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? அதாவது ஒரு கழுகு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, காக்கா குஞ்சு பொரிக்கிறதுக்கு முட்டை போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு கூட ஒரு கழுகு வந்து அந்த முட்டையை போட்டு வச்சுட்டு போயிருது. அப்ப அந்த முட்டை எல்லாமே பொரிஞ்சு அந்த கழுகு முட்டையில இருந்து வெளிவரக்கூடியது கழுகு. ஆனா அந்த கழுகு வந்து காக்கா கூட்டத்துக்கூடயே வளர்ந்து 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 என்ன ஆகுது, அது தன்னோட மனசுல என்ன நினைக்குமா, நம்ம வந்து காக்கா தான். அப்போ வானத்துல உயரத்துல ஒரு கழுகு வந்து வட்டம் விட்டுட்டு இருக்கத பார்த்துட்டு இந்த கழுகு அந்த காக்கா மத்த காக்கா கிட்ட சொல்லுமா, நானும் இதே மாதிரி மேல பறந்து வட்டம் இடுறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லுமா. அதுக்கு அந்த காக்கா கூட்டங்கள் சொல்லுமா, அது உன்னோட நினைப்பு தான், ஆனா நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மத்த காக்கா எல்லாமே சொல்லுமா. அப்போ அந்த கழுவும், ஆமா நம்ம காக்கா தானே, நம்மளால எப்படி ரொம்ப உயரத்துக்கு பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப அமைதியா போயிருமா. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு அது சைலண்டா போயிருது. அது அந்த கழுகு தன்னை நம்பல, அதுக்கு தெரியவும் இல்லை நம்ம கழுகு அப்படின்னு தெரியவும் இல்லை. அதாவது நம்ம வந்து அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா என்னைக்குமே நம்ம சக்சஸ் ஆக அந்த காக்கா கூட்டத்துல இருக்கக்கூடிய கழுகுக்கு தெரியாது நம்ம கழுகுதான் நம்மளால ரொம்ப உயரத்துக்கு பறக்க முடியும் அப்படின்னு தெரியல. மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு என்ன பண்ணுது, அமைதியா இருக்குது. நம்ம லைஃப்லயும் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு அப்படியே இருந்துருவோம், நம்மளை நம்ம நம்ப மாட்டோம். நீங்க என்னைக்கு உங்களை நம்புறீங்களோ கண்டிப்பா சக்சஸ் ஆகுவீங்க. செகண்ட் ஒன், லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர். என்னடா இவ இவ்வளோ நேரம் சக்சஸை பத்தி பேசிட்டு இருந்தா இப்ப திரும்ப ஃபெயிலியருக்கு வாரா? நம்ம தான் சொன்னேன் நம்ம மனசுல வந்து 100% வந்து சக்சஸ் தான் இருக்கணும் அப்படின்னு. அதாவது லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ், நம்ம தோல்வியிலிருந்து எந்த கத்துக்கிறோம் அப்படின்னு. இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க, உடனே சக்சஸ் ஆக மாட்டீங்க. ஆனா அதுல வரக்கூடிய தோல்வி உங்க மனசு, ஆள் மனசு என்ன சொல்லும், இந்த தோல்வி நிரந்தரம் கிடையாது, இது வெற்றிக்கான ஒரு டெஸ்ட் தான், அதாவது வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு. நம்ம வந்து தோல்வியை சந்திக்கிறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு என்னது, நிரந்தரம் கிடையாது அப்படின்னு. அதாவது நம்ம அந்த தோல்வியிலிருந்து எதை கத்துக்கிடுறோம் அதுதான் விஷயம் அப்படின்னு. அதாவது நம்ம போன ஸ்டோரியில சொன்னோம் இல்லையா, அந்த காக்கா கூட்டத்துல இருக்கக்கூடிய கழுகு மத்தவங்க பேச்சை எல்லாமே கேட்டுட்டு அமைதியாயிருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு நாள் ரொம்ப மழையாயிருக்கு. அப்போ மத்த காக்கா எல்லாமே அந்த மழை இல்லாத இடத்தை நோக்கி போகுது. இந்த கழுகு மட்டும் ரெக்கையை விரிச்சு பறக்குது. அப்போ மத்த காக்கா எல்லாமே சிரிக்குது பார்த்து. ஆனா இந்த கழுகு என்ன பண்ணுச்சான், அவங்க சிரிக்கிறது எதையுமே பொருட்படுத்தல. மேல பறந்து போகுது. ஒரு மின்னல், இடி மின்னல் வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கழுகு அப்படியே கீழே விழுந்துருச்சு. மத்த காக்கா எல்லாமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கழுகு தன்னை அசிங்கமா நினைக்கல. திரும்பவும் விழுந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு ரெக்கைய விரிச்சு ரொம்ப உயரத்துக்கு பறந்து போச்சு. ஆனா அது விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு ஐயோ நம்மளால பறக்க முடியாது அப்படின்னு நினைச்சிருந்ததுன்னா மேல போயிருக்க முடியுமா? முடியவே முடியாது. அது தோல்வியிலிருந்து என்ன கத்துக்கிட்டது, அதாவது நம்ம இன்னும் உயரத்துக்கு போக முடியும் அப்படின்னு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே நமக்கு ஒரு தோல்வி வருது அப்படின்னா அது வந்து நம்ம வெற்றிக்கான
முதல் படிக்கட்டு. தோல்வியை எல்லாத்தையுமே உடைச்சி எரிஞ்சுக்கிட்டு சக்சஸை நோக்கி பயணிங்க. ஓகேவா?